இங்கேதான் இங்கேதான், சீக்கிரம் சீக்கிரம். செடி மறைவில் போவோமே. என்னுடைய குருஜி இருக்கும் இடமடா இது. நான் கனவில் பார்த்த இடம் இதுதான். இங்கேதான். தோண்டுங்கள் தோண்டுங்கள், சீக்கிரம் தோண்டுங்கள். எங்கே தோண்டி? தோண்டி தோண்டு தோண்டு. ஆமா, சாமிஜி என்ன தோன்றுறாரு? குழி தோன்றாரு. அது தெரியுது. அதுக்குள்ள எதை தேடுறாரு? சாமிஜியினுடைய குருஜி கனவுல வந்து தன்னுடைய சிலை இங்க இருக்கிறதா சொன்னாரா? அதை தேடி ஓடியாந்து இருக்காரு. தோன்றாரு. அப்படியா? நிறுத்து. குருஜியின் தலையில் இடிப்பது போல் தெரிகிறது. அதோ தலை பார்த்தாயா? குருஜி, ஆம் ஆம், இது என் குருஜியே தான். விவேக் விஸ்வநாத். जय गुरुजी, जय जय गुरुजी, 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 जय गुरुजी, जय गुरुजी, जय जय गुरुजी, जय गुरुजी, जय जय गुरुजी, जय गुरुजी, जय அன்பர்களே, என்னுடைய குருஜி கிடைத்து விட்டார். அவருடைய சக்தி இந்த ஊருக்கு பயன்பட வேண்டுமானால், அவருடைய ஆற்றல் அயோக்கியர்களை கண்டுபிடிக்க வேண்டுமானால், அவருக்கு இதே இடத்தில் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். ஆமா, ஆலயம் கட்டி கீழ்ச்சிக்கல. எனக்கு இருக்கிற வியாதியை குணப்படுத்தி ஜனங்களுக்கு நீங்க யாருன்னு நிரூபிக்கீங்க. தாறு மாற புள்ளு முறைஞ்ச தம்மா தூண்டு இடத்துக்கு இம்மாங்க கூட தண்ணி ஊத்த முடியல. இந்த கையால தண்ணி ஊத்த முடியல. யார் இவர்? ஏன்பா, நீ கோட்டலாம்பட்டி கோயில்சாமி தம்பி தானே? ஆமாங்கோ, அண்ணன் தம்பி தகராறுல பெண வச்சுட்டான். கை வளைஞ்சு போச்சு. சுவாமி, நெல் விளைய வேண்டும் என்றால் கையை வளைத்து விட்டார்கள். குருஜி, இவர் பெரிய விவசாயி. கையை நேர நிமித்திட்டீங்கன்னா நல்லா உழுவாரு. அவர் உழுது கொண்டிருக்கிறாரே, அவருடைய தந்தை என்று நினைக்கிறேன். இல்லைங்க, அவருடைய பிள்ளைங்க. கை ஆளுல சரிபடுத்த சொன்னா காக்கா வலிப்பை உண்டு பண்ணிட்டீங்களே. ஒரு ஏழை விவசாயி இப்படி பண்ணிட்டீங்களே குருஜி, இது நியாயமா, தர்மமா? ஒரு திருமகனே, குருஜியின் பெருமை உனக்கு தெரியாது. இப்பொழுது நீ புரிந்து கொள்வாய். அலேக், அமர்நாத், விவேக், விஸ்வநாத், பத்ரிநாத், கேதார்நாத், அச்சை அன்றி. நான் உழுதிடுவேன். மகா குருவே. கிருஷ்ணனே வாழ்க. டேய், நான் வாத்தியாரா. மன்னிச்சுக்குங்க வாத்தியாரு. ஜெய குருஜி, 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 ஜெய குருஜி. சாமிஜி, உங்களை மாதிரி சக்தி படைச்சவங்க இங்க இருக்கலாமா? ஏன் ஜமீன் மாளிகையில தங்கணும்? சர்வ வலமா படைச்ச உங்க குருஜிக்கு நான் கோவில் கட்டுறேன். எழுந்து வாங்க சுவாமி. யார் இந்த பாலகன்? இவர் தாங்க சமூகம், இந்த ஊர் ஜமீன்தார். நீங்க அவசியம் வரணுங்க. ஒரு திருமகனே, என் குருஜியின் அனுமதி இல்லாமல் நான் இது எதையுமே செய்வதில்லை. குருஜி, ஒட்டு கேட்காதே. ஆஹா, உங்களுடைய வேண்டுகோளுக்கு குருஜி செவி சாய்த்து விட்டார். என்ன தலையில சாஞ்சிட்டாரு? அவர் சாயிநாதர். அடே சிஷ்யகடிகளே, குருஜி, அரண்மனையில் தங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கட்டும். ரதக சதுரக பதாதிகள் புறப்படட்டும். ஆஹா, சாமின்னா இவர் இல்ல சாமி, பெரிய சாமி. ஐயோ, அபச்சாரம், அபச்சாரம், கிரகச்சாரம். என் ரத்தமே கொதிக்கிறது. இந்த வீட்டில் நான் நுழைந்ததே தப்பு. ஐயோ, என்னுடைய கால் இந்த வீட்டில் பழகவே கூடாது. என்ன சொல்றீங்க? நீ மோசக்காரன், நீ நாசக்காரன். அதோ பாரு, இந்த மாலை என் கண்ணை உறுத்துகிறதே. உங்களுக்கு மாலை கண். அடே,
உயிரோடு இருக்கும் ஒருவருடைய படத்துக்கு மாலை போட்டு வைத்திருக்கிறீர்களே, அதனால் தான் என் ரத்தம் கொதிக்கிறது. அதனால் தான் காலில் தரையில் படமாட்டேன் என்கிறது. இருந்தாலும் இந்த அவசாரத்தை நிவர்த்தி பண்ண வேண்டும். சிஷ்யகேடிகளே, என்னை இறக்கி விடுங்கள். குருஜி, தங்களிடம் தனியாக பேச வேண்டும். இப்படி வருகிறீர்களா? சுவாமிஜி, நீங்க என்ன மன்னிக்கணும். விஷயத்திற்கு வா. உண்மையை சொல்லிடுறேன். சொல். அந்த படத்துல இருக்கிறவரு சாகல. இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவரை இன்னும் உயிரோட வச்சிருக்கேன். அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓஹோ. சாமிஜி, அதோட ஒரு பொண்ணுக்கு என் மேல ஆசை வர மாதிரி செய்யணும். இத ரெண்டையும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க குருஜிக்கு ஒரு பெரிய கோவில் கட்டித்தரேன். அப்புறம் நீங்க கேட்கறதெல்லாம் நான் கொடுக்கிறேன். இப்பொழுது புரிகிறது மகனே, இப்பொழுது புரிகிறது. ஜெயா, சாமிஜி, குருஜி, என்னுடைய ஞான திருஷ்டியால் அம்மனுடைய பெயரை படிக்க முடிகிறது. நெத்தியில் எழுதியிருக்கிறதே ஜெயா. ஜெயாதானே அம்மனுடைய பெயர். அம்மணி உங்களுக்கு அம்மணியுடன் நன்றாக வாழ். நமஸ்கரித்துக் கொள். அம்மணி குனிந்து நிமிர்ந்து சிரமப்பட வேண்டாம். இதோ கால். ஆசீர்வாதங்கள். சாமி, வாருங்கள். சாமிஜி, நான் சொன்னனே, அது அந்த பொண்ணுதான். அலேக அமரநாத, அலேக அமரநாத, விவேக விஸ்வநாத, பதரிநாத, கேதாரிநாத. அம்மணி, நான் சொன்னபடி எல்லாம் ஆடுவாயா? விவேக், விஸ்வநாத், காலையும் கையையும் அவிழ்த்து விட்டு விட்டேன். மனதை கட்டி விட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார். என் சொல்படி கேட்பாரா சுவாமி? பாலகா, சொல்படி கேட்பாளா என்று கேட்கிறாய். காலில் விழுவாளடா. ஐயோ, இது போற சாமி, இது போற சாமி.